வாசகர் பற்றி பார்ப்போம். இவர் இயற்பெயர் தெரியவில்லை. பெற்றோர் சம்பு பாதசாரியார், சிவஞானவதியார். ஊர் பாண்டிநாட்டு திருவாரூர். வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். மார்க்கம் ஞானம் என்னும் சன்மார்க்கம். நெறி ஞான நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம். படைப்புகள் 8ஆம் திருமுறை, திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை, போற்றி, திருவகவல். திருவாசகத்தோட வேறு பெயர் தமிழ் வேதம், சைவ வேதம். திருக்கோவையோட வேறு பெயர் திருச்சிற்றம்பலக்கோவை, ஆரணம், ஏரணம், காமனூல், எழுத்து. மாணிக்க வாசகரோட வேறு பெயர்கள் பார்த்தோம்னா திருவாத ஊரார், தென்னவன் பிரம்மராயன், அழுது அடியடைந்த அன்பர், வாத ஊர் அடிகள், பெருந்துரை பிள்ளை, அருள்வாசகர், மணிவாசகர். இவருடைய சிறப்பு மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இவருக்காக இறைவன் அரியை பரியாக்கினார். பாண்டியன் மாணிக்க வாசகரை கல்லை கட்டி வைகளில் இட்டபோது கோமுற்று வைகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினார். திருவாசகத்தை ஜியுபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ராமலிங்க அடிகள் திருவாசகத்தின் இனிமையை போற்றுகிறார். மேலும் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனின் தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இவருக்காக வந்து என்ற கிளவியின் கூலியாளா இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். பாடல்களை இவர் சொல்ல இறைவனை எழுதினார். புத்தர்களை ஊமையாக்கியது, புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தது என பல அற்புதங்களை செய்துள்ளார். திருவாசகத்தும் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்திருக்கும் என்ற நால்வர் நான்மணி மாலை கூறுகிறது. திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒரு என்ற பழமொழி உண்டு. 51 தலைப்புகள், 659 பாடல்கள் உள்ளன.